சார், கிருஷ்ணா சார் அவங்களும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வன்மம் இந்த படம் டைரக்டர் எனக்கு கதை சொல்லும் போதே ஒரு டெக்னீஷியனாக இருந்து தெரியும் ஒரு படம் இது எனக்கு என்ன ஸ்கோருன்ட்டு. அப்படி கதை சொல்லும் போதே ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்கோர் எனக்கு கொடுத்தாரு. நான் கண்டிப்பாக அந்த படம் கதை கேட்டோன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அப்புறம் பாலபரணி சார்கிட்ட கேட்டேன், சார் ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு எப்படியா ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் நான் பண்ணணும் சார்னு. ஏன்னா ஒரு டெக்னீஷியன் தெரியும் ஒரு படம் எவ்வளோ ஸ்கோர் இருக்குது இது ஜெயிக்கும்ன்றது. ஸோ அந்த நம்பிக்கை அந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அது இல்லாமல் இது ஒரு ஜபக் சாருக்கு பார்த்தீங்கன்னா நான் அவனை இல்லை பண்ணேன் 100வது நாள் படம். அதுக்கப்புறம் வன்மம் அந்த கம்பெனியில் 2வது படம் பண்ணுறேன். அதே மாதிரி மாயாண்டி குடும்பத்தார் நானும் பாலபரணியும் பண்ணோம். கோரிப்பாளையம் பண்ணோம், அதுவும் 100 days படம். லாஸ்ட்டாக கோலி சோடா நானும் மாமாவும் பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றி கூட்டணி அப்படின்ற வரிசையில் விஜய் சேதுபதி சாருக்கும் கிருஷ்ணா சாருக்கும் சேர்ந்து பண்ணியிருக்கேன் இந்த படம். இது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருந்தது. கதை என்ன சொன்னாரோ ஒரு அடி கூட அதிகமாக எடுக்கலை. அந்த அளவுக்கு என்ன சொன்னமோ அந்த அளவுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எதையுமே தேவையில்லாத விஷயம் இந்த படத்தில் இருக்காது. இதில் விஜய் சாரை பற்றி சொல்லணும். விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட் டைமாக டான்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் கண்டிப்பாக உருவார். இது வரைக்கும் ஆக்ஷன் படம் பெரிய படம் பண்ணதில்லை, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்படின்னா ஒரு 2 பேருமே 2 கிருஷ்ணா சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் 2 ஜானரில் பண்ணியிருக்கோம். இவர் வந்து லைவாக பண்ணுவார், அவர் கொஞ்சம் ஆக்ஷன் பேஸாக பண்ணுவார். ஸ்டைலிஷாக இருக்கும் கிருஷ்ணா சாருக்கு, இவர் வந்து ரஃப்பாக இருக்கும். கேரக்டரே அதுதான், இதுதான் அந்த படம். 2 பேரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட ஃபைட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி தான் எடுத்தேன். 2 இப்படி தான் இருக்குது, இந்த அளவு இருக்குது, இந்த அளவு இருக்குன்னு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அது பெரிய வெற்றி படமாக எனக்கு அமையும். கோலி சோடாவுக்கு அப்புறம் இதுவும் ஒரு 100வது படமாக எனக்கு அமையும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஜபக் சாருக்கும் ஆலயம் பிரபாகர் சார். ஏன்னா அவங்களால தான் நான் இந்த படம் பண்ண வந்தேன். ஜபக் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பரணி நீங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னாரு. கேட்டேன். ஜேகே சார் வந்து நாகர்கோவில் பாஷையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல கதை சொன்னார். நான் அப்போயே சொன்னேன், சார் கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு மீண்டும் ஒரு மாயாண்டி குடும்பத்து மாதிரி ஒரு நல்ல வெற்றி படம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இணைஞ்சு ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அவரோட சீன் பேப்பர் வந்து டெய்லி நானும் அவரும் வந்து உட்காந்து காலைல மார்னிங் வந்து போய் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு படிக்கிறப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் போதும் சார், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புது கேமராமேன் கூட அழகாக எடுத்துருவான் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொல்லுவார், நீங்கள் படிச்சுட்டு நீங்களே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு சீனையும் நான் உள்வாங்கிட்டு நான் எழுதியிருக்கேன் நான் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இந்த படம் ஒரு 60 நாளில் நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பொதுவாக 2 ஹீரோ வச்சு பண்ணும்போது வந்து நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். ஸோ அது வந்து இங்கே வந்து ஒரு விதம் கூட ஒரு சின்ன இது கூட கிடையாது. ஸோ அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் வந்து விஜய் சேதுபதியும் கிருஷ்ணாவும். ரொம்ப சந்தோஷம் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணது. ஸோ அது மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் உலகமாயிடுச்சு. ஸோ டிஜிட்டலில் வந்து இந்த ஒயிட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து நான் வந்து கதை விவாதத்தப்போ நான் வந்து ஜேகே சார்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக வந்து சேதுக்கு வந்து ஒயிட் அண்ட் வேணுமா அப்படின்ட்டு. இல்லை கண்டிப்பாக வேணும். ஸோ எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பாவை நான் அப்படி தான் பார்த்தேன். எங்கள் அப்பாவோட காஸ்டியூம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் கண்டிப்பாக வழியே இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒயிட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ப்ரிப்பேர்டாக நான் வந்து அதுக்குன்னு நான் வந்து டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லை. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ ஃபைட் மாஸ்டர் வந்தால் 2 கேமரா கேட்பாங்க, 3 கேமரா கேட்பாங்க. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து நம்ம வந்து இப்போ எகெயின்ஸ்ட் சன் வந்து நான் ஷூட் பண்ணுறேன்னா ஃப்ரண்டலாகவும் வந்து ஒரு ஷாட் எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து பேசிக்கலாகவே வந்து எகெயின்ஸ்ட் சன் வந்து சில் அவுட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதர் ஆங்கிள் இந்த பக்கம் வந்தாக்க அது வேறு மாதிரி லைட்டிங்கில் இருக்கும். பட் அது வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்கிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கும் தெரியும். பட் வழி இல்லாமல் கேட்பாங்க. பட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதே மீறி அதுவும் வந்து எந்த விதமான இடைஞ்சல், அதாவது லைட்டிங்கில் வந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ஸோ வந்து ஈஸியாக வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் டிஏலையும் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து இந்த படம் 60 நாள் ஷூட் பண்ணாலும் நான் டிஏல 25 days வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் ஜெமினியில் வந்து விஜயகுமார் கலரிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க வந்து. அதே சமயத்தில் நான் வந்து சுனைனா விட நான் ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்களும் வந்து இந்த நேட்டிவிட்டிக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி சுப்ரீம் சுந்தர் கூட நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிவா யாதவ் ஆர்ட் டைரக்டர் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து நன்றி.
இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் டைரக்டர் மாதிரி எனக்கு ஒரே பயம் இங்கே வந்து பேசுகிறதுக்கு. பட் பரவாயில்ல, முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், நான் ஹீரோயின் பண்ணதில்லை, எடுத்ததும் ஒன்லி கேரக்டர்ஸ். ஸோ டைரக்டர் சார் போய் பார்க்கும்போது அவர் சொன்னாரம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் இந்த கேரக்டர் பண்ணணும், நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னார். இந்த லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, என்னோட சினி இண்டஸ்ட்ரியோடைய ஜேர்னியில் அது பர்சனல் பெஸ்ட் மூமெண்ட். நம்பவே முடியல. என்ன சார் சொல்கிறீங்க? ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா such an emotionally bound film. ஐ திங்க் சவுத் இந்தியன் பீப்புள் வந்து பயங்கரமாக எமோஷனல் பீப்புள். அண்ட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் சார் பண்ண கேரக்டர், விஜய் சார் பண்ண கேரக்டர், கிருஷ்ணா சார் அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் வந்து ஹைலி இமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. த சோல் ஆஃப் த ஃபிலிம் வந்து டைரக்டர் சார். ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, ஒரு மூமெண்ட் அந்த சீனுக்குள்ளே அப்படியே போயிடும். ஐ திங்க் அவரால் தான் இவ்வளோ நான் என்ன கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், அது கூட கொஞ்சம் ஐ மஸ்ட் தேங்க்ஸ் சார் ஒன்லி. எல்லாமே மை டோட்டல் எவ்ரி திங் ஐ ஓ டு டைரக்டர் ஜெயகிருஷ்ணா. மை கோ ஆர்டிஸ்ட் வாஸ் ஸோ நைஸ். ஐ மஸ்ட் தேங்க் எவ்ரிபடி ஃபார் ஆல் த கோஆப்ரேஷன் தே கேவ் மீ ஆன் தி செட். அண்ட் த ரெஸ்ட் தேங்க்ஸ் டு காட். எல்லோரும் ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ விஷ் மை டீம் ஆல் த சக்ஸஸ் அண்ட் 1000 தேங்க்ஸ் டு டைரக்டர். தேங்க்யூ எவ்ரிபடி. வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ மேம் சொல்லிட்டு போன மாதிரி, நான் இப்போ இருக்க நியூ ஜென்ரேஷன் கோரியோகிராஃபர்ஸில் நிறைய பேர் கோரியோகிராஃபர்ஸ் ஆயிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்க கோரியோகிராஃபர்ஸ் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில். ஐ ஷுட் தேங்க்ஸ் டு டைரக்டர். ஏன்னா நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே எனக்கு அப்போ வாக்கு கொடுத்தாரு. நான் படம் பண்ணேன்னா எனக்கு வந்து நீ சாங் பண்ணி கொடுப்பியம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வாக்கு தவறாமல் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் எல்லாருமே ஒரு பாட்டுக்கு ஒரு கோரியோகிராஃபர்ஸ் வைப்பாங்க. இந்த பாட்டுன்னா இவங்களுக்கு தான் பண்ண முடியும், இந்த பாட்டுன்னா இந்த கோரியோகிராஃபர் தான் பண்ண முடியும் நினைக்காம எனக்கு இந்த ஃபுல் பாட்டு கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு இந்த ஒவ்வொரு சாங் ஒரு சுச்சுவேஷன் யோசிக்கும் போதெல்லாம் கேமராமேன் சார் நிறைய எனக்கு ஒத்துழைச்சி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு மூமெண்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஏன்னா ஒரு கோரியோகிராஃபர்ஸ்ன்னு பண்ணும்போது ஒரு படத்தில், இந்த படத்தில் எல்லாமே நான் பண்ணுறதுனால எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், பயங்கர பேப்பர் ஒர்க் அந்த மாதிரி ஹோம் ஒர்க்ஸ்லாம் நிறையா பண்ணும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுக்கு கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி என்னோடய ஆர்டிஸ்ட் 2 பேரை பற்றி சொல்லணும்னா 2 பேருமே என்னோட கிருஷ்ணா சார் ரொம்ப பயங்கர வாள். நான் தான் பயங்கர வாள்னா எனக்கு மேலே அவர் பயங்கர வாளாக இருக்கிறாரு. துருன்னு இருப்பார். எது சொன்னாலும் ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, இல்லை ப்ரோ இப்படி பண்ணலாம், இல்லை அது பண்ணிடலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவார். விஜய் சேதுபதி சார் ஐயோ வேணாம் மாஸ்டர், இல்லை வேணாம் மாஸ்டர்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அதுதான் பெரிய விஷயம் அவர்கிட்ட. அதாவது வேணான்னு விட்டுற மாட்டாங்க. வேணாம் மாஸ்டர், பண்ணலாம் மாஸ்டர், இல்லை வேணாம் மாஸ்டர். நான் ரிஹர்சல் கூப்பிட்டேன்னு ஒரு ஷாக் ஆகிட்டாரு. என்னது ரிஹர்சலுக்கா, என்னம்மா அதில் ரிஹர்சலுக்கா அப்படின்னு. ஆனால் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்தார், ரிஹர்சலுக்கு வந்தார், சாங் பார்த்தாரு, என் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னால் அவர் எந்த படத்துலையுமே அவ்வளோவா ஆடல. என் படத்தில் அதுவும் என் பாட்டுக்கு ஆடிருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க சாங் அவர் ஆடின பாட்டு. ஸோ அதனால் சுனேனா பற்றி சொல்லணுன்னா ஆல்ரெடி ஒரு பாட்டு நான் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த யூனிட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வீடு மாதிரி இருந்தது. யாரும் ஒன்றுமே வந்துட்டு ஐயோ மாஸ்டர் இவங்க கேமராமேன் இவங்க ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் ஒன்று தான். எல்லாருமே ஜாலியாக இருந்து அந்த நாகர்கோவிலில் முதல்ல பூஜை போட்டு என்னோட சாங் ஆரம்பித்தோன்னு போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த வன்மம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சாமியை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வாழ்த்துங்க எங்களுக்கு வந்து படத்தை பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ